Day 5 2 நாளாக நிறைய சுற்றிட்டோம். ஸோ பக்கத்தில் இருக்க புதா டூத் டெம்பிளும் ஃபோர்ட் கேனிங்கும் போவோம். அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் வந்தவங்க கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க. லைக் சிங்கப்பூரோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம். அது ட்ரை பண்ணிவிட்டு ஃபோர்ட் கேனிங் போயிட்டு அங்கேருந்து புதா டூத் டெம்பிள் போகிறோம். அங்கே இருந்துட்டு திருப்பி வந்துட்டு நைட்டு மெர்லைன் செந்தோசா லைக் கார்டன் பை தி பே செந்தோசாமே வருது. ஆனால் அண்ட் அந்த கப்பல் பில்டிங் அதுக்கு போகும். ஓகே, நெக்ஸ்ட் நான் ஹோட்டலில் கண்டினியூ பண்ணுறேன். கியூவில் வெயிட் பண்ணிட்டு போவோம். கயா டோஸ்ட் அரௌண்ட் $5.60 போகுது. ஸோ கயா டோஸ்ட் வித் பட்டர் சைட் தான் நம்ம சொல்கிறோம். $5 இல்லை $2.6 போட்டிருக்கு. ஆனால் வந்து பக்கத்தில் போயிட்டு சொல்கிறேன். ஓகே, இதுதான் நம்ம சாப்பிட போகிறோம். கயா டோஸ்ட் இதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். $2.60 வருது. அரௌண்ட் 150. நம்ம அதில் இதுலேயே 150 வருது. 150. I need this one, Kaya toast. Take it. Take away, ah? No, I want to stay this. Yeah, take away. This is the power. Good night. No Gina? No. $40 கொடுத்துருந்தாங்க. ஆர்டர் நம்பர் 26. ஆர்டர் நம்பர் 29, right? Yeah, for me, right? ஏதோ திட்டிகிட்டு இருக்காங்க. நம்மளால் வந்துட்டு நம்ம $2 ரைட். இது எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இடோக்கா ட்ரைவ்ஸ் ஆயா வேறு லெவலில் இருக்கு. நம்ம ஊர் காஸ்ட்டு 150 வருது. செம்மையாக இருக்குங்க. அது நடுவில் அந்த பட்டராக இருக்கட்டும், அந்த கிறிஸ்பினஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நைட்டு வந்தோம். நைட்டு மொரல்ஸ் இந்த அளவுக்கு தெரியல. நம்ம இங்கே தான் சாப்பிட்டோம். உண்மையாக சொல்கிறேங்க, லாஸ்ட்டு ஒரு 4 டேஸா, ஆமாம் 4 டேஸாக இங்கே இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் எங்கேயுமே சரி. ஈவன் நம்ம ஊருக்கு கூட நம்ம சாப்பிடல. பரோட்டா தான் சாப்பிட்டோம். ஒரே இடத்துல மதியம் தோசை சாப்பிட்டோம் நைட்டுக்கு. ரைட். ஸோ ரொம்ப இதாக இருந்தது. பட் நல்ல வேலை. இதுதான் லைக் கம்யூனிட்டி கொஞ்சம் பில்ட் பண்ணுங்கள். யாராவது ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. இடோக்கா ட்ரைவ்ஸ் எடுத்துக்கோங்க, தங்கமான மனுஷன். இல்லை குமார் எடுத்துக்கோங்க, பேக் பேக்கர் குமார் எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். அவரும் நல்லா ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் அவங்கக்கிட்ட கேளுங்க. லைக் மிஸ் பண்ணாதீங்க எதுவுமே இங்கே. ஓகே. அண்ட் இது நம்ம ஒரு நாளைக்கு நினைக்கிறாமோ, நாளைக்கு வந்து ஒரு சைனா டூர் ஒன்று எடுக்கிறோம். சைனா டவுன் டூர் ஒன்று எடுக்கிறோம். அது ஒரு ஃப்ரீ டூர் தான். அது முடிச்சதுக்கப்புறம், டே டூர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம மேபி நம்ம டிப் கொடுக்கலாம். அதுதான் அவங்களுக்கான மணி அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் நம்ம இந்த மொரல்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். மொரல்ஸ் அங்கே ஒரு மொரல்ஸ் நான் காட்டுறேன். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், எல்லோரும் அந்த மொரல்ஸ் கூட தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கட்டடம் தாங்க வேறு மாதிரி கட்டியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் சூப்பராக இருக்குங்க பார்க்கவே.
அண்ட் தோ இங்கே மொரல்ஸ் இருக்குது. இந்த மொரல்ஸ் பற்றி கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க நம்ம எடுத்துக்கலாம். ரைட். அந்த சிட்டி டூர் அப்போ இந்த மொரல்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டு அதை பற்றி என்னென்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க. மேபி இதுக்கு பாஸ்ட்டில் இந்த ஏரியா இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த மொரல்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம ஃபோர்ட் கேனிங் தான் போகிறோம். ஸோ இங்கேருந்து வாக்கபிள் தான், அரௌண்ட் 900 மீட்டர்ஸ் தான் காட்டுது. ஸோ எஸ், இந்த வேலை தான் நம்ம அது அந்த கண்ணன் பார்த்தோம்ல இன்றைக்கி பெரிய மால் மாதிரி, அது பக்கத்தில் தான் போல். நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த காரோட ஸ்பாய்லர் மட்டும் பாருங்கள். ஆக்சுவலாக டொயோட்டா தான், ஆனால் அதோடய ஸ்பாய்லர் பார்த்து எப்படி மாடல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, மிரட்டுன்னு வா. இந்த இடம் எதுன்னு தெரியுதாங்க? அன்றைக்கி நைட்டு வந்துருப்போம். ரைட், நைட்டு சுற்றிட்டு நான் தோசை சாப்பிட்டுட்டு இடியில் சாப்பிட்டுட்டு வந்தோம்ல, அதே இடம் தான். நைட்டு எப்படி இருந்தது இடம்லாம் லைட்டு போட்டு மேலே அதே பாருங்கள். மெரினா பே சான்ஸ் அடிக்கிற அந்த கப்பல் பிடிக்கிறது வேறு லெவலில் இருக்குது. நம்ம போக வேண்டியது அந்த பக்கம். பில்டிங்ஸு செம்ம கலராக அழகாக கிடைக்குது. அட்லாஸ் அதில் அங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும் நம்ம சாப்பிட்றது. 900 மீட்டர்ஸ் ரைட் வந்தாச்சு போர்ட் கேனிங். ஹிஸ்ட்ரி அண்ட் கேலரி பற்றி இங்கே போட்டிருக்காங்க. இதோட மேப் ரைட். இங்கே இருக்கும். என்னங்க இது ரொம்ப பெருசாக இருக்கும் போல, ஒரு நாளே பத்தாது போல, ரொம்ப பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசு எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நாங்கள் உள்ள போவோம். இங்கே கிட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கூலிங் கிட்ஸ் எல்லாம் ஓட்டிக்கு வந்திருக்காங்க. இங்கே எதுவும் சொல்லுவாங்க. சின்ன வயசுல என்ன அப்படி இந்த மாதிரி தபக்காங்கிற வயசுலாம் என்னை கூட்டிகிட்டு வந்ததே இல்லை எங்கள் ஸ்கூலில். ஸோ அதனால் எனக்கு இது பேர் என்ன தெரிஞ்ச பேர் எதுவும் ஒன்று வரும் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வர. சைனீஸ் குழந்தைங்கனால அதெல்லாம் தான் சொல்லி ஆகணும். ஹாஸ்டலில் நேற்று ஒருத்தர் வந்தார், நியூசிலாந்துக்காக. அவங்களாம் குளிக்கிறதே இல்லை. குளிச்சு 2 நாள் ஆகுதுங்க, ஆனால் வெள்ளையாக இருக்கேன். நான் அப்புறம் குளிச்சுமே அப்படி இருக்கேன் பாருங்க. என்னங்க இது இப்படியே இருக்கு? ஓகேங்க, இன்னும் 2 படிக்கு மேலே வந்தால் இது வந்தது. லைக் நம்ம இங்கே வந்தது ஆக்சுவலாக ஃபோர்ட் கேனிங் ட்ரீ டனல் இருக்குல்ல, அது பார்க்க தான். அதுக்கு தான் மெயினாக நம்ம இங்கே வந்தது. ஸோ அது இந்த வே போட்டிருக்காங்க. ஆனால் இந்த தானே இதுவா இல்லை மேலே ஏரியான்னு போட விட்டாங்க. கிளர்க் ஹில் ஸ்டேஷன், ஃபோர்ட் ஹில்ஸ், ஜூப்ளி பார்க் ரைட், சிட்டி ஹில் ஸ்டேஷன், அவ்வளோதான். ஓகே, நம்ம இங்கே முக்கியமாக பார்க்க வந்து ஃபோர்ட் கேனிங் ட்ரீ டனல். அதை பார்த்துட்டு அதான் இங்கே மெயின் அட்ராக்ஷன்லேயே ஒன்று. தயவு செஞ்சு இதில் போயிடாதீங்க. இதுலையா ஓகே, இதுலேயே தான் போய் பார்ப்போங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி இப்படின்னா இறக்கி வராங்க. இல்லை அதுலையா தெரியலையே, என்னங்க சுட்டாக வர்றாங்க. மேபி மேலே ஏறி லெஃப்டில் வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதா? ஓகே, அங்கே ஒரு இது போட்டிருக்கு. பட் இல்லை, எல்லாமே ஏறி தான் வர மாதிரி இருக்குது. இந்த ஒரு இது மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் அபாண்டண்ட்டாக இருக்குது. அந்த இடத்துல எதுவும் இடத்துல கொஞ்சம் மேலே அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அது பின்னாடி உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, இந்த ஃபோர்ட் தெரியுதுல்ல, இது அன்றைக்கி நம்ம பார்த்த ஃபயர் சர்வீஸ் மாதிரி தான். இங்கே அன்றைக்கி நைட்டு பார்த்தோம். அந்த அது இருந்ததா இல்லையான்னு தெரியல, நான் மறந்துட்டேன். அது என்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல அந்த ஃபுட்டேஜ். ரைட், இப்போது நம்ம அந்த வழியில் மேலே ஏரியா போயிடலாங்க. அது அங்கே போகிற மரம் பழம் போடுங்க. மேபி அதுவாக தான் வேயாக இருக்கும். வாங்க, இதுதாங்க அந்த ட்ரீ டனல். இதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஆக்சுவலாக ஒரு ட்ரீ டனல், அதாவது ட்ரீ டனல் ட்ரீ இருக்குல்ல. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா அந்த காலத்து
ஆலமரத்தில் இருக்கும். ரெண்டாவது புளிய மரத்தில் பெரிய புளிய மரத்தில் நடுவில் பார்த்திங்கன்னா பெரிய ஹோல் வந்துடும். இந்த மாதிரி இடங்கள் ஆக்சுவலாக நம்ம இப்படியே நடந்து வந்துடுவோம். இதுதான் ரொம்ப பக்கம். நம்ம எங்கேருந்து திரும்ப வந்தோம்? சென்ட்ரா இங்கேருந்து வந்தாங்க. இங்கேருந்து வந்து அப்படியே சுற்றி இது வரைக்கும் போய்ட்டு ரிட்டர்ன் வந்து இப்படி வந்துருக்கலாம். அப்படி நான் தொலைஞ்சிட்டு போனேன். இப்படி வந்து இப்படி வந்துருக்கோம். இங்கேருந்தே கூட நம்ம வெளியே போயிடலாம். பட் நம்ம வந்து ரஃபேல்ஸ் பார்க்க பார்த்தாங்க. ரஃபேல்ஸ் கார்டன் இங்கே இருக்குல்ல, அதனால தெரிஞ்சிருந்தால் ரஃபேல்ஸ் கார்டனில் பார்த்துட்டு கூட ஃபோர்ட் கேனிங் வந்துருக்கேன். நான் ரொம்ப குட்டின்னு நினச்சேன். எவ்வளோ பெருசுன்னு யாருக்கு தெரியும். எஸ் வந்துட்டோம். ஆக்சுவலாக இது பிரிக்கு வச்சு மூடி இருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ட்ரீயாக இருந்துருக்கு. இங்கேயும் ஒரு பாத்தி இருக்குங்க, வெளியே வந்துருக்கலாம். வெயிட் செக்கா அப்படியே நேராக வந்தீங்கன்னா மேலே போயிடலாம் நான் நினைக்கிறேன். ஆமாம், அப்படியே நேராக வந்தீங்கன்னா அப்படியே நேராக வெளியே போயிடலாம். இது என்ன அப்படின்னு தெரியல, ட்ரீ கட்டலான்றாங்க. பட் அந்த சொன்ன மாதிரி அந்த பங்கருக்கு உள்ளே போகிறதுக்கும் ஹவ் டு பேங்க. ஒரு $20 பக்கம் பே பண்ண போதும் பங்கரை சுற்றி காட்டுறதுக்கு. பட் எல்லாத்துக்கும் சேர்த்து. பட் நம்ம அதுக்கு வரல, ஹிஸ்ட்ரிக்காக வரல. இந்த ஃபோட்டோ நல்லா இருந்தது, ஆன்லைனில் பார்க்குறோம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் வந்தோம். நெக்ஸ்ட்டு புத்தா ட்ரூத் டெம்பிள் தான் அடுத்த ஸ்டாப். அப்படியே உள்ளே வந்து அப்படியே லெஃப்ட் போனால் எம்ஆர்டி பிடிச்சி போனால் ஆர்எல்ஸ் நம்ம. ஸோ நான் எடுத்தது வந்து ரொம்ப கேவலமாக இருந்துருக்கு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்க்ரீனே பார்க்காம எடுத்துருக்கேன். ஒரு ரஃபேல்ஸ் கார்டன் போகிறத மட்டும் மழை வந்துருக்கோம். சரி, நம்ம அப்படியே எங்கேயாவது சென்டர் ஆகிடும். ஓகே, சொன்ன மாதிரி தாங்க. ப்ரைடல் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். முன்னாடி இருந்ததுனால ஃபோட்டோ எடுக்கிறது. க்யூவில் நின்றுருக்காங்க. அண்ட் ஒரு ரெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ ரஃபேல்ஸ் கார்டன் போயிட்டு அங்கேருந்து புத்தா ட்ரூத் டெம்பிள் போவோம். லாஸ்ட் 2 days ஃபுல்லாக ஒரு வாக்கிங் தாங்க. இது இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக முடியும்னு பார்த்தா இன்றைக்கி முடியாது போல். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே கீழ் பண்ணுறாங்க. ஏதோ ப்ராப்ளம் போல், சம்திங் ஏதோ கீழே போட்டிருப்பாங்க போல். அவங்களும் நினச்சி பார்த்தீங்கன்னாலே 3-4 லட்ச ரூபா சம்பாதத்தில் இருப்பாங்க. அவங்க பாருங்கள் அதை க்ளீன் பண்ணி தூக்கி குப்பையில் போடுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் பழக்க வழக்கங்கிறது. நியர்லி கண்டிப்பாக ஒரு 3 to 4 lakhs பக்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. பட் அவங்களே பாருங்கள், அதை அவங்க வேஸ்ட்டு அவங்களே எடுத்து போடுறதுங்கிறது பார்க்கவே அழகாக இருக்குல்ல. நானே பெருசாக நம்ம ஊரில் போட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் மேபி மாற்றணும்னு நினச்சா நான் அதை மாற்றலாம். பெருசாக குப்பை ரோட்டில் போட மாட்டேன். இதுக்கு முன்னாடி இனி போடக்கூடாது அப்படின்னு மட்டும் தான் சிங்கப்பூர் வந்து நான் கற்றுக்கிட்டது. அதுவே ரொம்ப அழகாக வச்சுக்கோங்க சிட்டியை. அங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம பாய்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறோம். சிங்கப்பூர்னாலே தமிழ் தான், அதனால தமிழ். இங்கே எடுக்கிறாங்க. அப்படியே நேராக உள்ள வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு மிஷின் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே புல்லை வந்து வெட்டுறது. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. வா, ஃபோர்ட் கேனிங் சென்டர் ரைட். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு இதுக்கு முன்னாடி இந்த படிக்கட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அந்த த்ரூ அவுட் பாருங்கள், ரொம்ப அழகாக மெயின் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம இந்த மெயின் மறந்தது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே புல்லை கட் பண்ணுதுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சுற்றுலா நேரம் மட்டும் கரெக்டாக வெயில் வந்துடுது. சார் வெயிலாக இருக்குது. அண்ட் அவர் என்ன சொன்னார், நான் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட தான் கேட்டேன், நீங்கள் சுற்றிட்டுலாம் போவேன்னா அந்த சென்டர் அந்த இருக்குல்ல ஸ்டார் கேஸ் மேலே ஏறிட்டிங்கனாலே அங்கே வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரஃபேல்ஸ் கார்டன் தான், அங்கே போயிருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அண்ட் ஆமாங்க, கீழே சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு நான் அந்த போய் அந்த ஆலமரத்தை காட்டுறது. ஆலமரம் என்ன இவ்வளோ பெருசு இருக்குது. இது ஆலமரமா இல்லையா?
ஆலமரம் இல்லை போலங்க, இது வேறு ஏதோ மரங்க. ஏன்னா ஆலமரத்தோட பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இவ்வளோ பெரிய மரம்னா இல்லை, ஏன்னா அப்படி இல்லை, லைக் சின்ன சின்னதாக வந்திருக்கு. ஆலமரம் மாதிரி தெரியலங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஒரு கீழே கமெண்ட் போடுங்க. சப்போஸ் நான் இதை அப்லோட் பண்ணணும். இங்கே பாருங்க, இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த மென்ன பை சான்ஸை சுட்டலாம். லைக் அந்த உங்களுக்கு தெரியுதா அந்த கப்பல் பில்டிங் ரைட், அது கிட்ட தான் இருக்கும். இந்த கப்பல் பில்டிங் இதை வச்சு சுட்டுறலாங்க ஸ்ட்ரெயிட்டாக. ஆமாம், பொசிஷன் கரெக்டாக தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதை வச்சு சுட்டலாம். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன வருதுன்னா, இது குட்டியாக இருக்கும். அந்த குட்டின்னா ரொம்ப இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு இது சைஸ் படி பார்த்திங்கன்னா சேலம் தான். ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது பாருங்க. அதான் விஷயம், சேலம் சைஸ் தான் இருக்குதுன்னு போடுறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளோ இருக்குங்க. ஓகே, நான் போய் ரெஃபரன்ஸில் போய்ட்டு ஒன்று கண்டினியூ பண்ணுறேன். சிங்கப்பூரோட 50th ஜூப்ளி அதுக்கு போட்டுப்பாங்க. லைக் ரஃபல்ஸ் கார்டன் எங்கேன்னு தேடினா நம்ம இருக்கிறதே ரஃபல்ஸ் கார்டன் தாங்க. ஆக்சுவலாக இங்கேருந்தே ஒரு லைன் இருக்குது. அட்லாஸ் ஒரு 700 மீட்டரை நம்ம கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டராக சுற்றிருக்கோம், கண்டுபிடிச்சிட்டோம் ரெஃபரன்ஸ் கார்டன். ரொம்ப இது ஒரு லைக் ஒரு பார்க் மாதிரி தாங்க, ரொம்ப பெருசாக இல்லை, பட் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீட்டாக அழகாக இருக்குது. ஓகே, இதே நேராக பார்த்தீங்கன்னா கப்பல் பில்டிங். இங்கே எங்கேருந்து பார்த்தாலும் இந்த கப்பல் பில்டிங் கூட இது. ஆனால் கப்பல் பில்டிங்கோட உயரமான பில்டிங்லாம் பிரம்மாண்டமான பில்டிங் நிறையாவே வந்துடுச்சு இப்போலாம் சிங்கப்பூரில். ஒரு கனியோட ஓப்பனிங் டோரட்டாக தான் இருக்கும், லாக்டு இருக்குது. சரி, ரெஃபரன்ஸ் கார்டனோட ஹெட் குவார்ட்டரோட ஓட்டர் இருக்கும், தெரியுதா? ஓகேங்க, நம்ம இப்போது கீழே இறங்கிட்டோம். சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்தது, இந்த ட்ரீ கேனாலும் இதையும் பார்க்கணும், ரெஃபரன்ஸும் பார்க்கணுன்னா எதுவும் பண்ண வேணாம், கூகுள் மேப்பை போட்டு 2 மட்டும் போட்டு வாங்க, அதுதான் பெட்ரு. கீழேயே இருக்குது, ரோடு வைஸில் தான் இருக்குது, நீங்கள் இவ்வளோ சுற்றணும்னு அவசியமே கிடையாது. மேபி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீட்டாக ஏறி நீட்டாக இறங்கிடலாம் வெளியே. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ரொம்ப வேகமாக இருக்காங்க, எவ்வளோ தூரம் ஏறுவாங்கன்னு தெரியல. அதை ஃபஸ்ட் டைம் நம்ம ஜூஸ் குடிக்க போகிறோம். ஆரஞ்சு $2, ஐ மீன் இந்தியா கரன்சியில் 120 ரூபாங்க. பார்த்தீங்கன்னா $2 மட்டும் தான் அக்செப்ட் ஆகும். அது ஸ்ப்ரே பல வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பார்க்கலாங்க. ஜூஸ் போட்டுருச்சு, அது எப்படி வரும் ஜூஸ் வந்துருச்சு, எப்படி எடுக்கிறது? ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் போவோம் இங்கேருந்து. ஐயோ பாருங்கள், சாப்பிட்டுட்டு $2 120 ரூபா. 2 பழம் தான் உள்ளது, இதை பார்த்துட்டு இருந்தேன். பட் இவ்வளோ ஜூஸ் எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல.
அவ்வளோதாங்க. இன்றைக்கி டே 5. டே 5ஓட ஈவினிங். இப்போ நம்ம மெர்லின் போயிட்டு அங்கே இருக்கிற நிறைய மெரினா பே சாங்ஸ் பார்த்துட்டு அப்படியே கார்டன் பை த பேயில் இருக்க ஈவினிங் ஷோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி டின்னர் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வருவோம். இதுதான் அடுத்து இருக்க என்னோடய பிளான். வெளியே தான் நடக்குது இன்ட்ரெஸ்ட்டாக. ஸோ நம்ம எப்பயுமே போகிற ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்துட்டு போவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் பயங்கரமான பில்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பில்டிங் நான் பார்த்து பயங்கரமாக வியந்து போனேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டி ஆகணும். நம்ம ஹோட்டல்லேருந்து மெர்லின் போகிற வழியில் அந்த பில்டிங்கை பாருங்கள். ஃபுல்லாக என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியுதான்னு தெரியல. நடுவில் இருக்க அந்த நடுவில் பாருங்கள் பிரிஞ்ச மாதிரி இருக்குல்ல, ஸ்பைடர்மேனோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிளியும் போது ஒரு மாதிரி எப்படி இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேரில் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குங்க. நடந்து வந்துகிட்டே இருந்தோம். அதில் இது ஒன்று பார்த்தோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் அப்புறம் இன்னொரு சில சைனீஸும் கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, இன்னொரு லாங்குவேஜ் சைனீஸாக இல்லை மேண்ட்ரினோ ஏதோ சொல்லுவாங்க, அதுவான்னு தெரியல எனக்கு அதை பற்றி. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஏதோ ஒரு கல்ச்சரல் ஆல்ட் மாதிரி இருக்குது. லைக் எல்லோரும் ஒன்றா இருக்கிற மாதிரி எப்படி அதுவாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே போன திருப்பி பார்த்தீங்கன்னா பயங்கரமான பில்டிங்ஸ் ஒன்று. எங்கே சுற்றினாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்குது. எங்கே திரும்பினாலும் அந்த மாதிரி ஒரு பில்டிங் இருந்தது. ஓகே, நம்ம மெர்லின் அடுத்ததாக கண்டினியூ பண்ணுறோம். இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆச்சா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கே இருக்கோம். கையில் என்ன கூடன்னு பார்க்குறீங்களா, மலை நடுவு வந்துருச்சு. ஸோ மெர்லின் பார்த்துட்டு எல்லாம் போகிறோம். ரொம்ப பெரிய ரோடு, உண்மையாகவே ரொம்ப பெரிய ரோடு இது. மெர்லின் பயங்கரமாக டாட்டோ போட்டுருக்காங்க. என்ன அந்த சைடு இருக்கிறது, அந்த லாஸ்ட் எண்டில் இருக்கிறது தான் ஐஃபோனோட ஃப்ளோட்டிங் ஐஃபோன் ஸ்டோர். கண்டிப்பாக டைம் நம்ம பொருள் முடியாமல் வச்சுன்னு பார்க்கலாம். அந்த ஏரிஸ் என்ன பேசாண்டு அடுத்தது தான் முக்கியமான ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். சிங்கப்பூர்னால் இதுதான் சிங்கப்பூர் வந்துட்டு இது பார்க்காம போனதுன்னா அது ஒரு தெய்வகுத்தம். அந்த மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை அப்லோட் பண்ணாமல் போயிட்டா நம்ம சிங்கப்பூர் வந்தோங்கிறது அதுவுமே இல்லாமல் போகும். ஸோ கட் பண்ணுறீங்களா? இங்கே சிங்கப்பூர் வந்துட்டு மெர்லினை பார்த்தோம்னா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஒன்று தப்பு பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் இருக்குது ஆப்பிள் ஸ்டோர். அவ்வளோதாங்க. அதான் நம்ம என்ன பேசுகிறோம், இந்த கப்பல் பில்டிங் இங்கே இருந்து அதே நேரில் பார்த்தா தெரியும் சிங்கப்பூர் ஃபயர். நம்ம அதில் போகிறதுக்கெலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம வந்ததே முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தா ரெண்டுமே பார்த்துட்டோம். யூனிவர்சல் ஸ்டுடியோவும் அந்த 3 ஐலாண்டு தான் பார்க்க நினச்சேன். இது வந்து லிஸ்டெல்லாம் கிடையாது, இது வந்து மேண்டரி, எப்பயுமே நம்ம சேர்த்தாகணும் இதெல்லாம். ஸோ சன்செட்டு ரொம்ப அழகான சன்செட். பிளேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பயங்கரமாக இருக்கு. சிங்கப்பூரியன்ஸ்லாம் மோஸ்ட்டாக எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸோடு தான் இருக்கும். லைக் எப்பயுமே ஒரு ஜாகிங் போயிட்டு
அப்புறம் முக்கியமாக இந்த இடத்த பற்றி சொல்லியாகணும். இந்த இடம் தான் ஒரு ஒரு இந்த ஃபெஸ்டிவல் நடக்க போகுது, லைக் ஒரு ரிபப்ளிக் டே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல தான் நடத்துவாங்க. நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸாக தான் இருக்காங்க. எப்பயுமே ஒரு ஜாகிங்கோட இந்த இடத்துல தான் நடத்துவாங்க. சிங்கப்பூரோட ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, எனக்கு அதை பற்றி விஷயத்தில் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே தான் நடத்துவாங்க. இந்த சிங்கப்பூரோட ஃப்ளைஓவர் பக்கத்துலேயே வந்துட்டோம். மெரினா பே சாண்ட்ஸ் பக்கத்தில் வந்துருக்கோம். உங்களுக்கு இங்கேருந்து தெரியுதான்னு தெரியல, இங்கெல்லாம் ஸ்கேட் போர்டு வச்சு லைக் ஆர்டிஸ்ட் பண்ணி ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கிட்டு போய் பார்ப்போம். சீக்கிரம் இருக்காங்க, வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஏன்னா படத்தில் பார்த்ததோட சரி, அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இப்போ இன்னும் சொல்ல போனால் லைக் இந்த லேசஸை விட இப்போ நான் அதில் தான் ஆர்வமாக இருக்கேன். போய் டக்குன்னு போய் பார்க்குறேன். இங்கே இவ்வளோ பேர் ரன்னிங் போகிறாங்க. யூஸ்வலாக அப்படி ரன்னிங் போவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இல்லை மேரத்தான் அந்த மாதிரி நடக்குதா? நிறையா பேர் போகிறாங்க. நிறையா பேர் போகிறாங்க. கீழே இறங்கி வந்துட்டுருக்கு. ஒருவேளை சீக்கிரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா இல்லை இப்படி தானா அப்படின்றது எனக்கு தெரியல. முக்கியமாக நம்ம வந்தது இதுக்கு தான். நம்ம ஊரில் இப்படி இருக்கா அப்படின்ற ஏரியா இருக்கான்னு எனக்கு தெரியல. சூப்பராக பண்ணுறாங்க. பயங்கர வைப்பாக இருக்குது. ஆல்மோஸ்ட் குட் குட். ஒரு ஃபிளிப்பு தான் மிஸ் ஆச்சு. அவங்க சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையா, எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்குறேன். என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்கேட் போர்டர்ஸ் நான் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளாக ஒட்டுக்காக பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஈவினிங் டைம் ஆனால் தாங்க சிங்கப்பூர் முழிக்குது. அது வரைக்கும் முழிக்கவே இருக்கோன்னா த ரிச்சஸ்ட் மேன் இந்த எர்த் அப்படின்ற பேரை வெட்டுறவர் தான் இந்த கம்பெனியோட ஓனர் லூயிஸ் வெல்டன். அந்த ஷாப் வெளியே இருக்கும். ஸோ உள்ளே போகிறதுல எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. நம்மளோட லேசரிங் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்களோ இல்லைன்னு தெரியல, அவ்வளோவே பார்த்து தெரியும். இல்லை அதை பார்க்குறதுக்கே ஒரு பெவிலியம் ரெடி பண்ண மாதிரி இருக்குது. லூயிஸ் வெல்டன் அது இது மாதிரி வச்சுருக்காங்க. லைட்டிங் தான் அது ஃபுல்லாக, மின்னுக்கெல்லாம் இல்லை, பழைய கண்ணாடி தான் ஏமாத்துறாங்க. லைட்டிங் வச்சு அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். லைக் ஸ்டார்டிங் ப்ரைஸே நான் என்னென்னு கீழே போடுறேன், கீழே கண்டிப்பாக போடுறேன். ஸ்டார்டிங் ஹேண்ட்பேக்கோட ரேட் என்ன ரேட்டு? ஓகே, ஹாப்பனிங்காக தான் இருக்குது இந்த இடம். இங்கே வரேன், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஆக போகுது. இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்கு. ரைட், சூப்பராக பாருங்க. தாங்க சிங்கப்பூர், இதுக்கு தாங்க மக்கள்.
மூஞ்சல் எனக்கே தெரியாமல் ஒரு புண்ணைக்கு வருது. அண்ட் அது ஆப்பிள் ஸ்டோர். அண்ட் இங்கே இர்ஃபான் ப்ரோ இருக்கார் அண்ட் தாஜ் ப்ரோ இருக்கார். ஸோ யா சென்ட்ரலில் இருக்கிற இர்ஃபான். சொல்ல வராங்க இதில் அடுத்த ஷோ 9 o'clock இருக்கு. நெக்ஸ்ட் ஷோ 9 o'clock. அதுதான் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. கண்டிப்பாக தெரிய வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லைட் ஸ்கேட்டரிங் ஆகிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம கோப்ரோவில் கேப்சர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஃபோனால் கேப்சர் பண்ண முடியுது. பட் சப்போஸ் உங்களுக்கு சயின்ஸு மேஜிக்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மியூசியம் விசிட் பண்ணலாம். மியூசியமில் நிறைய விஷயம் இருக்குது. பட் நமக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுங்கிறதுனால தான் நம்ம அதில் போகல. பட் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக சுற்றி பார்க்கலாம். அந்த சிங்கப்பூர் வந்து சில பேர் சொல்கிறது என்னென்னா ஒரு 2 நாள் 5 நாள் போதும் 3 நாள் போதும் சொல்லி பார்க்கலாம். நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் 5 நாள் ஆச்சு. என்னால் இன்னமும் ஒரு 4-5 இடத்துக்கு போக முடியுது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. லைக் த்ரூ அவுட் நம்ம நடந்துகிட்டே தான் இருக்கோம். ஈவன் தான் நம்மளால் போக முடியல. அப்போனா நீங்களே புரிஞ்சுக்கோங்க, சிங்கப்பூர் அப்படிலாம் கிடையாது. சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் லைக் நம்ம நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறையா இருக்குது. எனக்கு வெண்டிங் மிஷினே பெருசுங்க. ஏதோ லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு வெண்டிங் மிஷின் நான் பாட்டு காசு கொடுக்குறேன், அது எனக்கு ஒரு ஜூஸ் கொடுக்குதுங்கிறப்ப எனக்கு அது அந்த ஆச்சரியத்துலேருந்து என்னால் இன்னும் மீள முடியல. இனி எங்கே அது இல்லாமல் அந்த ஃபஸ்ட் டே ரோல்ஸ் ராய்ஸோட எஸ்யூவி அப்பா வர மாதிரிங்க. கண்டிப்பாக அந்த காரோட வியூஸ் நான் ஃபோட்டோஸ் கிடச்சிதுன்னு கீழே போடுறேன். செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது. நான் அதுக்கப்புறம் அந்த காரை பார்க்கல. ஏன்னா அந்த கார் எனக்கு தெரிஞ்சு எத்தனை இருக்குன்னு தெரியலங்க. லைஃப்லேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்த்தேன். ரோல்ஸ் ராய்ஸில் ஒரு எஸ்யூவி சான்ஸே இல்லை. ஓகே, நம்ம ரூம் என்னன்னு தெரியல, எல்லாம் கூட்டமாக இருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். ஓகே, கொரோனா டொர்னாடோ மாதிரி வருது. ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லைக் ஒவ்வொரு ரூல்ஸ் வருதுல்ல, அது தவிர வேறு எதுவும் எல்லாத்தையுமே. ஸோ நம்ம சொல்லிட்டு இருந்தால நீங்கள் கண்டிப்பாக அந்த ரைசனிங் ஷோ பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே இருக்க டெக்கு போகாமல் மேலே இருக்க டெக்கில் இருக்க பாருங்கள். அது இன்னும் நல்லா பெட்டரான வியூ தருது. நான் கீழே போய் இங்கே வியூ கிடைக்கலான்ட்டு கீழே போனேன். பட் அதெல்லாம் வியூ இல்லை. ஸோ நான் மேலே வந்துட்டேன். டக்குன்னு மேலே வந்தாலும் வியூ சூப்பராக இருந்துச்சு. லைக் அதில் எதுவுமே விசிபிள் ஆகலைங்க. லைக் ஒரு மொரல்ஸ்லாம் இருக்குல்ல, மொரல்ஸ் எப்படி ஒரு வாட்டர் மேலே கொண்டு வராங்களோ அந்த மாதிரி தான். லைக் அவங்க ஸ்ப்ரே பண்ணுறாங்க, அது மேலே எப்படி சொல்கிறது, லேசர் பீம் வருது, அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த ஒரு ஃபோட்டோ கிடைக்கிது. அந்த ஃபோட்டோ எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிற மொரால்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆச்சரியங்கள் பிடிக்குன்னா கண்டிப்பாக பிடிக்கும்.
இந்தியா எல்லோரும் பார்ட்டிக்காக ரெடி ஆகிட்டாங்க. வீக்கெண்ட்லாம் கிடையாதுங்க. ஸோ வீக்கெண்ட்லாம் கிடையாது, வீக் டேஸ் தான். இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ பேர் போட்டோம். இங்கெல்லாம் ஒரு பேர் வாங்கினாலே பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். அப்படியுமே ஒரு 20 அந்த ரேஞ்சு டாலர் இருக்கும். எல்லாமே எல்லாம் மேக்ஸிமம் லூயிஸ் வில்டன் அது மாதிரி கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் பார்க்குறேன். இப்போ கூட காசு பண்ணி போனால் லூயிஸ் வில்டனோட பெல்ட் போட்டிருக்காங்க. அது நமக்கு ஒரிஜினலாக இல்லை நம்ம ஊர் நார்த் இந்தியா சைட்லேருந்து வாங்கினதான்லாம் தெரியாது. பட் போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. இங்கேருந்து லஞ்சுக்கு டின்னருக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்ணும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு பார்ப்போம். நாளைக்கு ஒரு சில இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, அங்கே போய் கண்டிப்பாங்க. until then ஷைனிங் ஆஃப் வினோத்குமார். யூடியூப் பேர் இன்னும் வைக்கல, வச்சா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நைட்டு 10:30 எங்கடா வினோத் கிளம்பிட்டுன்னு பார்க்குறீங்களா? லாண்ட்ரிக்கு தாங்க. என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு டைம் ஒரு லாண்ட்ரி போட போகிறேன் செல்ஃபாக. அது இல்லாமல் நானே என் துணி துவைச்சது கிடையாது. ஈவன் என் ஸ்கூலிங் படிக்கிறப்போ ஒரு 2 வாரம் பக்கம் நான் ஹாஸ்டல் இருந்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் விட்டு என்ன துரத்துப்பிட்டாங்க ஒரு சில காரணங்களால். ஸோ அப்போ கூட நான் என் துணி துவைக்கல, என் ஃப்ரெண்டு தான் துவைச்சி கொடுத்தேன். அப்படி இருக்கிறேன்னா இன்றைக்கி நான் துவைச்சி ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கேன். ஏன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லை, இருக்கிற 2 செட் ட்ரெஸ்ஸும் பயங்கரமாக இருக்கும். சாக்ஸ் அதோடு கொடுவோம். நம்ம லாண்ட்ரி மிஷினுக்கு வந்திருக்கோம். லைக் இந்த இடத்துல அமௌண்ட் போட்டோம். அமௌண்ட் போட்டோடனே இந்த காயின் ஒரு 5 காயின் கொடுத்துச்சு. லைக் நார்மல் வாஷ் 40 மினிட்ஸ்க்கு $5. ஏரியா பக்கத்தில் இருக்குது, ஆனால் அது நியர்லி $12 பக்கம் வருது. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ நினைக்கிறேன் 3, 4 மூடியாச்சு. மூடிட்டோம். மூணு ப்ரெஸ் கேட்குது. ப்ரெஸ் பண்ணோம். அதுக்கு வெயிட்னு சொல்லுது. 39 மினிட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஐயோ வாட்டர் ஸ்ப்ரெல்லாம் அந்த மாதிரி தெரியலங்க. வாட்டர் தான் ஸ்ப்ரெல் ஆகிருக்கு. வாட்டர் ஓகே. அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். போர் அடிச்சு நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஒன்றும் 1 மினிட் இருக்குது. ட்ரையரில் இருக்குது. நான் அங்கே வாஷிங்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ட்ரையரில் போட்டிருக்கேன். இங்கேயும் அதே சேம் காயின் தான். சேம் அதே காயின். ஒரு காயின் அதுமாரி $1 பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ட்ரையர். ரைட், இதை எடுத்துகிட்டு நான் பேக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட ரூமுக்கு வேண்டியதான்.